வருக வருக நாரதர் மகரிஷியை வருக கலைவாணியின் மைந்தனை வருக பிரம்மாவின் தவ புதல்வனி வருக வருக என்று வரவேற்று வள்ளி ஆகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு சமயமுத்தண்ணா வாழ்க வளபெறுக. அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு சமயமுத்தும் சதுரகிரி நினைச்ச பொழுது மனசுக்கு ரொம்ப தேடிக்கிட்டே தெரிஞ்சேன். இருந்தாங்க ஒரு வாழ்த்து எப்படி தெரியுமா? கடவுள் நினைத்தான் மகனால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகனே வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை கொடுத்தான் என்று உண்டானது வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே உண்புகள் ஆயிரம் காலமே வாழ்கவே உண்புகள். கடவுள் நினைத்தான் மகனால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகனே நீ வாழ்கவே. வளர்க கண்ணி தமிழ் எடுத்து கவிதை சமூகத்தில் மகிழ வைத்த ஏன் தலைகு இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமையடைய வேண்டும் அப்படி காரணத்தோடு தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். ஆமா, தமிழ் பேசணும் அப்படின்னா 2 பேர் அவசியம் தேவை. அதனால இருக்கும் இந்த குறைவான நேரத்துக்குள் அற்புதமான ஒரு பாடல். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை பாருங்க. அதனாலதான் தாய் தகப்பன் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவோ பெருமைகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அம்மாவுக்குன்னு ஒரு பேர், அம்மாவுக்குன்னு ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் சோழநாட்டில் ஒரு பெண்ணு. அவ யாருன்னு தெரியுமா? ஏன் இவ்வளவு ஏன் அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுனாலதான் ஒரு ஆணே பெண்ணாக மாறி பிரசவ காலத்தில் ஒரு பெண்ணுக்கே பிரசவம் பார்த்தாராம். இந்த சம்பவம் நிகழ்ந்தது திருச்சி மாவட்டத்தில் தாயுமான சுவாமியாக இருந்து சிவபெருமான் பிரசவம் பார்த்த கதை அங்க. அதுபோல சோழவள நாட்டிலே கமலாவதிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பிறந்த பிள்ளை செங்கச்சோழன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை. இந்த செங்கச்சோழன் பிறக்கும் பொழுதுதான் தன் உயிரை கொடுத்து பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றியவ கமலாவதி என்று சொல்லக்கூடிய அற்புதம். அப்ப ஒரு தாய் ஒரு குழந்தை பூமிக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தன் உயிர் கொடுத்து குழந்தையை கொடுத்தாள். பிரசவம்னாலே அது என்னங்க? பிரசவம் தானே. சவம்னா பிணத்திற்கு சமம். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் போது அந்த பெண் இறந்தும் மீண்டும் மறுபிறவி அடைகிறார். தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் வளர்க்கணும். சரி, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தண்ணில விட்டா யாரும் தெரியுமா? ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதை விட கருவுக்குள்ள இருக்கும் பொழுது இருந்து வளர்க்கணும். அதனாலதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பில். ஒரு குழந்தை பிறந்துட்டு அதாவது தாய் சுமக்கிறது எத்தனை மாதம்? 10 மாதம். 10 மாதத்திலே பிறந்த நாள் என்பது கொண்டாடணும், அதாவது அகவை தினம் என்பது கொண்டாடணும். ஆனா 12 ஆண்டுகளுக்கு மன்னிச்சுக்கங்க 12 மாதங்களுக்கு ஒரு முறை தானே கொண்டாடுறோம். அப்ப இதுக்கு என்ன வழக்கம் வந்துருச்சா? சரி சொல்லு. இதான் இங்க வச்சு 10 மாசம் தானே ஒரு தாய் சுமக்கின்றார். ஆனால் 12 மாதத்தில் கொண்டாடுறமே ஏன் சொல்லு? ஓ, பதிலுக்கு என்னிடமா? ஆமா. ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கை இருக்கு? வாழ்க்கை இருக்குமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். மரத்தை வாசித்து பார், மனிதனை பேசி தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி மரம் கோடலானா நூலை பிடி, மனம் கோடலானா நூலை பிடி, அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது, சபையறிந்து பேசு, சமயம் சில நேரங்களிலே பேசாதது, ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தர்திர மரியா கோபத்தை அடக்கா குருமணி கேனா பாவத்தை தீரா பயனில்லை போரட்டில் ஆடாத ஈரட்டில் கல்லாத மூவெட்டில் முடியாத நாலெட்டில் பெறாத ஐந்தெட்டில் சேர்க்காத ஆறெட்டில் தேடாத ஏழெட்டில் செல்லாத எட்டாம் எட்டில் பெறாத ஓய்வு மீன்தானி தவத்திற்கு தமிழுக்கு குணத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கும் சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் பசிவந்தா அபிஷேக பிரியன் அலங்கார பிரியன் ஸ்தோத்திர பிரியன் கரகர பிரியன் நடன பிரியன் போஜன பிரியன் போதன பிரியன் ஜாதக பிரியன் சகாதேவன் தானி கலகம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. நன்றி, கலகம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. ஆக என்னை பார்த்து என்ன கேட்டீங்க? ஒரு குழந்தை சுமப்பது தாய் 10 மாதம். ஆனா 10 மாதத்தில் அகவை தினம் கொண்டாடாம ஏன் 1 வருடம் கழித்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, தாய் சுமப்பதற்கு முன்னதாக தகப்பன் 2 மாதங்கள் அந்த விந்தை சுமக்கணும். அதுதான் உண்மையானது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த தகப்பன் என்பவன் 2 மாதங்கள் கருவை சுமந்தால் மட்டுமே அது தாயிட்ட கொடுக்கலாம். இந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னாங்கல்ல, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொன்னாங்கல்ல. பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் வளர்ப்பது கிடையாது. ஒரு குழந்தைக்கு உயிர் எப்ப உண்டாகும்? 6வது மாதம் ஒரு குழந்தைக்கு தாய் சுமக்கிற கருவிலிருந்து உயிர் உண்டாகும். உயிரும் மயிரும் ஒரே மாதத்தில் உண்டாகிறது. அதனால உயிரை கொடுத்த சாமிக்கு
மயிரை கொடுறா அப்படிம்பாங்க. உயிர் உண்டாகிற நாளிலிருந்து தாய் சிரிச்சா குழந்தை சிரிக்கும், தாய் அழுதா புள்ள அழும், தாய் என்ன நினைக்கிறாள் அவ்வழிதான் பிள்ளையும். அதனால் தான் 7 மாதத்தில் 9 மாதத்தில் இந்த பெண்களுக்கு வளைகாப்புன்னு ஒரு விழாவே நடக்கும். 9 மாதத்தில் போடுவது சரியா 7ஆம் மாதத்தில் போடுவது சரியா? 7இல் போடுவதுதான் சரி. 9ஆம் மாதத்துல நம்ம வழக்குகளுக்கு கொண்டு வந்தது, ஆனா அது தவறு. 7ஆம் மாதம் ஒரு குழந்தைக்கு உயிர் உண்டாகிறது 6 மாதத்துல. 6 மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதம் தொடங்கும்போது வளகாப்பு நினைவுகள் வந்துவிடும். ஏன் அந்த வளகாப்பு போடுறோம்? ஆமா அதாமா, கையில வளையல் போட்டு சந்தனம் வச்சு 7ஆவது மாதத்துல அம்மா, நீங்க சொன்னீங்களா அம்மா சிரிச்சா குழந்தை சிரிக்கும், அம்மா நடந்தா குழந்தை நடக்கிற மாதிரி இருக்கும், அம்மா பேசினா குழந்தை பேசுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த குழந்தைய நீ இந்த உலகத்துக்கு கொடுக்கிறதே பிற சவம். அதனால மங்களகரமான சந்தனம் பூசி வளையல் போட்டு தள்ள பின்னி பூ வச்சு இப்படி மங்களகரமா நீ சிரிச்ச முகத்தோட இப்படி ஆபரணத்தோட ஆடினா குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்கிற பண்பாடுக்காகத்தான் இந்த வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விழாவே ஏற்படுத்தப்பட்ட பெருமை. தாயை மட்டும் குறை சொல்லி எந்த புண்ணியமும் கிடையாது. கட்டிய கணவன் மனைவியை கூட போகும் பொழுது, இந்த மனைவியை கூடும் பொழுது நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு முதல்ல இருக்கணும். இந்த நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடு ஒரு பெண்ணை கூடணும் அப்படின்னா அந்த குழந்தை நல்ல வழியில பிறக்கும். சரி, அதெல்லாம் இங்க இருக்கட்டும். நீங்க பூலகத்தில் உள்ள ஆணும் பெண்ணையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க தான் ஆணும் பெண்ணும் கூடி பிறப்பது கிடையாது, தோற்றுவிக்கப்படுபவர்கள் தான். எங்களுடைய தேவலோக கணக்கு வேறு, உங்க கணக்கு வேறன்னா எனக்கு நல்லா தெரியுமா. ஆணும் சேர்ந்து குழந்தை வைப்பீங்க, இல்ல ஆம்பளை மட்டும் தனியா தனிச்சு நின்று குழந்தை வைப்பீங்க. நாங்க செஞ்சோம்னா அதுல ஒரு நன்மை இருக்கு, ஒரு காரணம் இருக்கும். என்னத்த நன்மை இருக்கு உங்களுக்கு? நீங்க எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்திலிருந்து. தேவலோகத்திலிருந்து. ஆமா. இப்ப பூலோகத்திற்கு வருவதற்கு காரணம் என்னட்ட பண்ணணும். இந்த பூலோகத்துல முருகனுடைய பெருமையான வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தை சொல்ற இவர்கள் யார்? ஒரு சின்ன விஷயம், நாரதர் வந்து எங்கேயுமே தங்க கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கலவம் பண்ணியே ஆகணும். ஆமா, இது 2 சாபத்தை பெற்றவர் தான் நீங்க. இப்ப பூலோகத்தில் நாரதர் இருந்திருக்காரா இல்லையா? இருந்திருக்கார். எங்க? 3.25 நாளிகை இந்த உலகத்துல நாரத மகரிஷி 3.25 நாளிகை அமர்ந்து ஒரு சாப விமோச்சனத்துக்காக தவம் இருந்து பெருமை அடைந்த அற்புதமான ஒரு மாவட்டமும் ஒரு ஊரும் இன்னைக்கு இருக்கு, புதுக்கோட்டை மாவட்டம். அதனால அந்த மலைக்கு நாரதாமலைனே பேரு. இவரே காலப்போக்கில் நார்த்தாமலை அப்படின்னு பேர் நாரதகிரி. நாரதகிரி நாரதகிரி மலைதானே? ஆமா, அதான் நாரதர் மலை நார்த்தாமலையாக மாறிவது. நான் ஒரு விஷயம் சொன்ன காலையில வாங்கிக்கலையோ, நீங்களே ஒரு பொறுக்கின்னு உலகத்தரம் வாய்ந்த முதல் தர பொறுக்கி. ஆமா, முதல் தரமா பொறுக்கி தின்னதுனாலதான் அதற்கு பிறகு விமோச்சனம் பெற்று இந்த நாரதர் என்ற பிறவி ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக அன்னைக்கே இலையில் உள்ளத பொறுக்கினா சாப்பிட்டதுனால தானே விமோச்சனமே கிடைக்கும். இன்னைக்கு பொறுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் எது? தீய விஷயங்களை பொறுக்கி. ஏன்னா நல்லதை கூட்டி தீயதை கழிச்சு வாழ்க்கையை வகுத்து நல்லதை பெருக்கி, இதுதான் உங்களுடைய கடமை. ஏன்னா நாளுக்கு 2, வாரத்திற்கு 2, மாதத்திற்கு 2, வருடத்திற்கு 2. இது என்ன 2 கணக்கு? ஒரு நாளைக்கு 2 தரம் ஒரு மனிதன் மலம் கழிக்கணும்னா, வாரத்துக்கு 2 தரம் ஒரு மனுஷன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா, மாதத்துக்கு 2 முறை மனைவி கூட போக பண்ணணும்னா, வருஷத்துக்கு 2 தரம் இந்த உடம்ப சுத்தம் செய்யணும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையினுடைய கணக்கு மொத்தம் 4. பள்ளிக்கூடத்துல நாங்கெல்லாம் பாடம் கத்துக்கும் போது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் என்று சொல்லக்கூடிய 4 வகை கணக்கு. ஆனா அது வாழ்க்கையினுடைய கணக்கு அப்படிங்கலாம். ஏன்னா நல்லதை கூட்டு தீயதை களி, வாழ்க்கையை வகுத்து வாழு, உற்றார் உறவினர்கள் செல்வங்களை பெருக்கு. ஏன்னா வருவதும் போவதும் 2, வந்தால் போகாதது 2, போனால் வராதது 2, தானாக வருவது 2, எல்லோருக்கும் சமமானது 2 வாழ்க்கையை 2க்குள்ள அடங்கி போச்சு. இருக்கா இல்லையா? வருவது போவதும் இன்பம் துன்பம், வந்தால் போகாதது புகழும் வலியும், போனால் வராதது மானமும் உயிரும், எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு. நாம் இறந்தால் நம்ம எதையும் கொண்டு போறது கிடையாது. ஏன்னா யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் எல்லாமே நம்ம ஊரு நம்ம மக்கள்கிட்ட போயிடுறோம். ஆனா நன்மை தீமை மட்டும் பிறர் செய்து வருவது கிடையாதுன்னு யாரு சொன்னாங்க? கணிகன் பூங்குன்றன் மட்டியிலே பிறந்த அற்புதமான மாமனிதன் கணிகை பூங்குன்றார் சொன்ன வார்த்தை தான் சிறப்பு இல்லையா? ஒரு சில விஷயம் கேட்கிறேன். ஒண்ணே ஒண்ணு, நீங்க நாரதர் தானே? யாருடைய பிள்ளை? பிரம்மாவுடைய பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? மொத்தம் முதல்ல 4, அப்புறம் 1, மொத்தம் 12, 14வது பிள்ளை. 14வது பிள்ளைல இவர் தான் 14வது. இதுக்கு முன்னாடி சனகாதி முனிவர்கள் இருக்காங்க, அப்புறம் 10 பேர் இருக்காங்க, நாரதன் தட்சன் இருக்காங்கல்ல. இப்ப நாரதர் உங்க அப்பா வந்து பிரம்மன். பிரம்மனுக்குரிய இடம் சத்தியலோகம். சத்தியலோகம். சிவபெருமானுக்குரியது கைலாயம். மகாவிஷ்ணுக்குரியது வைகுண்டம். யமதர்மனுக்குரியது யமபட்டினம். அதே சமயத்துல தேவதர்மன் கூட அமராவதி பட்டினம். அமராவதி பட்டினம். நான் கேக்குறேன், உங்க அப்பாவுக்கு பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவில் இருக்கா இல்லையா? சாபத்தை கொடுத்தாரு பிறகு உங்க அண்ணன். சாபத்தை
பூலோகத்தை கொடுத்தாலும் பிரம்மனுக்கு ஆலயங்கள் என்பது உண்டா? சாபம் கொடுத்தாச்சு, இனி இந்த பூலோகத்தில் உனக்கு கோயில் கிடையாம போகட்டும். அதுக்கப்புறம் கோயில் இருக்கு பாருங்க, கொடுமுடி. கொடுமுடியில ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு எடுத்து எடுத்தீங்கன்னா திருப்பட்டூர், திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர். ஒரு மனிதனுடைய ஆயுளை நீட்டிப்பதற்காக பிரம்மாவுக்கு ஆலயம் இப்படி இருக்கு. ஆனால் சாபத்துடைய தன்மையின்படி கோயில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு, ஆனால் இருப்பது ஒரு கணக்கு. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இப்ப சிவபெருமான் இருக்காரு அடுத்து. ஆமா, சிவனுக்கு இந்த இடத்துல லிங்கம். இந்த லிங்க வழிபாடு எதை குறிக்கிறது? ஆமா, கீழே இருக்கக்கூடியது எது, மேல இருக்கக்கூடியது எது? கீழே இருப்பது ஆவுடை, அவள் சக்தி. மேலே இருப்பது லிங்கம், அவன் தான் சிவன். அப்ப ஆண் இல்லை பெண் இல்லையே, ஆண் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக, அதனால தானே அர்த்தநாரீஸ்வரர். இப்ப அதத்தான் கேட்க வரேன். இப்ப சிவனுக்கு பூலோகத்தில் லிங்க வழிபாடு என்பது ஒண்ணு உண்டு, உருவ வழிபாடு என்பது சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள் இருக்கு? கிட்டத்தட்ட 4 இடத்துல சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்கு. 4 இடங்கள் இல்லையா? ஆமா. எங்கே? ஒண்ணு நீங்க சொன்ன அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு, இன்னொன்னு பார்க்கடல் கிடைக்கிறது சுருண்டு வந்தாலே சுருட்டப்படுகிறது 2. இன்னைக்கு தில்லைங்கிற சிதம்பரத்தில் நடராஜ பெருமான், இன்னைக்கு பரம்பு மலையில் பாதியில் ஆளப்பட்ட பரம்பு மலையிலையும் சிவனுக்கு உருவ வழிபாடு. இந்த 4 இடத்துல உருவ வழிபாடு சிவனுக்கு இருக்கு. சிவனுக்கு உருவ வழிபாடு என்பதும் உண்டு, அதெல்லாம் வேற இடம். இன்னைக்கு நம்ம தமிழ், அதாவது உலகம் தோன்றும் பொழுது முதலில் தோன்றிய ஒரு சிவன் ஆலயம்னா எதை சொல்றோம்? ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை. இந்த உத்தரகோசமங்கையில தான் தாழம்பு வச்சு இன்னைக்கு பூஜை செய்ய மாட்டாங்க. இருக்கு இல்லையா? இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், இந்த இடத்தினுடைய கடவுள் யாருன்றது தெரியுமா? முருகப்பெருமான். முருகப்பெருமான் குறிஞ்சியில கடவுள். ஆமா. இப்ப அவருடைய சகோதரன் விநாயகர் பெருமான். ஆமா. விநாயகருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மனைவிமார்கள் கிடையாது, கட்ட பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். விநாயகருக்கும் மனைவிகள் உண்டு தானே? உண்டுதான். எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 3 மனைவிகள் ஒரு கணக்கு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு 15 மனைவிங்கிறாரு. ஆனால் புராண முறைப்படி 3 மனைவிகள் இருப்பது உண்மையான விஷயம். சித்தி முத்தி வல்லமை என்று சொல்லக்கூடிய 3 பேர். இப்ப இந்த விநாயகருடைய வழிபாடு நம்ம தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய நாயன்மார். 63 அடியார்கள் சிவனுக்கு பெருமிஷம் தானே. சிறு தொண்டு பிள்ளைகறி கொடுத்தாரு, அது பெருந்தொண்டு. அது பெருந்தொண்டு. ஆனா அவர் சிறு தொண்டு தானே ஏத்துக்கிட்டார். யார்? பரஞ்சோதி. அதனால சிவபெருமான் சொன்னாரு, நீ செய்தது சிறு தொண்டா, நீ செய்தது சிறு தொண்டாக இருந்தால் உனக்கு இன்றிருந்து சிறு தொண்டர் என்ற பெயர் நிலைக்கட்டும் அப்படின்னாராம். இப்ப அதுபோல இந்த விநாயகருடைய வழிபாட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா நீ சொன்ன பரஞ்சோதியார் தான். பரஞ்சோதியார் தான். எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? ஆமா, போனார் படையெடுத்து மாதாவி மீது படையெடுத்தார். படையெடுத்து பலமுறை தோற்றார். அந்த முறை போல் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்கினார், வெற்றி கண்டார், வரும்போது தூக்கிட்டு வந்தார். இப்ப நான் கேக்குறேன், இந்த குறிஞ்சியில கடவுள் முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு என்னென்ன வாகனங்கள் உண்டு? மயில் வாகனம் இருக்கு. மயில் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஐராவதம் யானை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆட்டுக்கடா வாகனம் கூட உண்டு, எல்லாருக்கும் தெரியும். சரி. குதிரை வாகனத்தோடு முருகப்பெருமான் காட்சி தந்திருக்காரு, பாத்திருக்கீங்களா? குதிரை வாகனத்தோடு எங்க இருக்காரு? குதிரை வாகனத்தோட எங்க இருக்காரு? முருகப்பெருமான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காரு. இன்னைக்கும் ஒரு குளத்துக்கு முன்னால, ஒரு கோயிலுக்கு முன்னால இருந்தா, ஊர்ல இருந்தா அது குளம். ஒரு கோயிலுக்கு முன்னால இருந்தா தெப்ப குளம். தெப்ப குளத்துல என்னென்ன ஜீவராசிகள்லாம் வாழும்? நீரில் வாழக்கூடியது மீன், தவளை எல்லாமே இருக்கும், பாம்பு எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு தெப்ப குளத்துல தவளையே இருக்காது. தவளை இல்லாத தெப்ப குளம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? இப்ப கோவிலுக்கு முன்னாடி இருந்தா தெப்ப குளம் தானே. தெப்ப குளம்னா எல்லாமே வசிக்கும் தானே. மீன்களே வசிக்காத தெப்ப குளம் எங்க இருக்கு? பிரச்சனை முடியல. மதுரை பொற்றாமரை குளத்தில் மட்டும்தான் மீன்கள் வசிப்பதல்ல. இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோவில். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. மண்டூகம்னாலே தவளை தானே, அதனாலதான் அந்த தெப்ப குளத்துல இன்னைக்கும் தவளைகள் வசிப்பது கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, இருந்தாலும் சின்ன பிள்ளை என்னை பார்த்து சில விவரங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. என்ன விவரமா இருக்கீங்க? கதையின் முறைப்படி கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்க வேண்டும் நினைத்தா பட்டு பிள்ளை கற்கண்டு மொழி மாதே, பிள்ளை கற்கண்டு மொழி மாதே, பட்டு பிள்ளை கற்கண்டு மொழி மாதே, நீ வந்திருக்கும் நாடது சொல் போதே, ஞான நிலை தானும் சுவாமி, நாடுமலை நாடு என்றார் பூமி. நாடு கொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊரோ சிற்றூர், இளமோ குறிஞ்சி, மேற்கொண்டு ஏதாவது கேட்க வேண்டுமா? அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா? கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை வேணுமே. ஆமா. மாப்பிள்ளை யாரு? பேர் சொல்லட்டுமா? பேர் சொன்னா சம்மதம். பேரு மட்டும் இல்ல, ஊரு பேரு அருமை பெருமை சொன்னா கண்டிப்பா பிடிச்சிருந்தா சம்மதம் கொடுக்குறேன். அப்படியா? சரி. உனக்காக பார்த்த அந்த மாப்பிள்ளை யார்? சிறப்பு என்ன?
அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லணும், நீ கேட்கணும். அப்படின்னா எப்படி தெரியுமா? நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா அல்லதொரு மாப்பிள்ளை முருகனவன் தானமா. நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா நல்லதொரு மாப்பிள்ளை முருகனவன் தானமா. அச்சா முருக மனசு வச்சு போட போறார் தானமா. மனசு வச்சு போட போறார் தானமா. அச்சா முருக மனசு வச்சு போட போறார் தானமா. அதுக்கு மேல தானமா. யாரு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை யாரு? முருகன், வேலவன், கந்தன், ஆறுமுகன், ஞான பண்டிதா, கந்தன். கொஞ்சம் நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தாரம் இருக்கும் பொழுது ரெண்டாம் சத்தத்தை அமைதியா இருங்களே. ஜுஜு சமயமுத்தனா ஏ ஆத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, ஏ ஆத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, நான் பார்த்தா பொருத்தமில்லா கல்யாணமோ தேவையில்லை. ஏ ஆத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, நான் பார்த்தா பொருத்தமில்லா ஆம்பளை. குடும்பத்தில் ஒட்டாம ஊர் சுத்தி திட்டிக்கிட்டு புருஷே பார்க்கிறாரு. கொண்டாட்டி பிள்ளைன்னு இல்லாம எனக்கு இப்போ புத்தி சொல்லுறாரு. கணக்கு போட்டாலே கட்சியை மாத்திக்கிட்டுங்க. கட்டை எங்களுக்கு காக்குப்பட செய்வங்க. சொன்னதை சொல்லி சும்மா இப்ப கட்டாமே அரைச்ச மாதிரி அரைக்காம போயிடுங்க. ஏ ஆத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, பார்த்தா பொருத்தமில்லா இந்த அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை கொடுத்து, இந்த அவஸ்தையெல்லாம் எனக்கு தெரியும். படாத அவஸ்தை இல்ல, இதெல்லாம் பெரிய அவஸ்தையா? நான் கேட்டதுக்கு பதில் வந்து நீங்க பாடலாம், இல்லன்னா பாடவே முடியாது. கேள்வி கேட்டது நான் தானே? இல்லன்னா சமயமுத்தனை விட்டு பேச வச்சிருவேன். நான் சமயமுத்த இந்த வருஷம் சதுரகிரிக்கு கூட்டிகிட்டு போறேன். சதுரகிரிக்கு கூட்டிட்டு போய் மதுரையில இறங்கி மாட்டுத்தாவணியில போய் மல்லிகைப்பூ வாங்கி. ஆமா சொல்லுமா, கேள்வி கேட்டது நான் தானே? கேள்வி இப்ப நான் வந்து சின்ன பிள்ளை, நீங்க பெரிய மனுஷன். கேள்வி கேட்டீங்க, நேரங்காலம் இல்ல, இருந்தாலும் அதுக்கு நான் சொல்றேன். தவறா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க எடுத்து சொல்லுங்க. தவறா இருந்துச்சுன்னா திருத்திக்கணும்ல, அது முக்கியம். தவறுன்றது தவறி செய்யறது தானே, தெரிஞ்சே செய்யறது இல்லையே. அதாவது கந்த சஷ்டி கவசத்தை எழுதியது முதல்ல எங்க அரங்கேற்றம் செய்தது அப்படின்னா பாலன் தேவராயர் என்பவர் எழுதியது. இதை திருச்செந்தூர்ல தான் அரங்கேற்றம் பண்ணாங்க. திருச்செந்தூர்ல அரங்கேற்றம் பண்ணதுனாலதான் அவருடைய தீரா வயிற்று வலி தீர்ந்ததாகவும் சொல்றாங்க. இதுதான் எழுதியது பாலன் தேவராயர். என்ன கதைனா, நான் உங்களுக்கு தெரியும், நீங்க நடிக்கிறீங்க. தீராத வயிற்று வலி, அந்த சாக போன எதுக்கு அந்த உயிர் வயிற்று வலி தெரியல. முருகன் கூப்பிட்டு பாடுறாங்க. என்ன பாடணும்? சஷ்டி பாடுறாங்க. எல்லாரும் விரதம் இருக்காங்க. ஐப்பசி மாதம் சபையில சஷ்டி. அந்த சஷ்டியில விரதம் இருந்து சஷ்டி பாடுறான்னாரு. எப்படி பாடுறது? பாட வைக்கிறேன்னு பாடினார். அப்படி பாலன் தேவராய சுவாமிகள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை திருச்செந்தூர்ல எழுதி சென்னிமலையில அரங்கேற்றம். அதுதான் சென்னிமலையில அரங்கேற்றம். சென்னிமலைன்னு சொல்லல தெரியுமா? உங்க அப்பாரை கொட்டி சிறையில் அடிச்ச இடம் இந்த இடம் கண்டமாறுது இருக்கட்டும். அதுக்கு ஒரு பேர் சென்னிமலைன்னு ஒரு சமயம் படிச்சிருக்கேன். அதனால அந்த விஷயத்தை சுப்பிரபாதத்தை எழுதி அற்புதமாக கொடுத்தான். அதிவாதி பயங்கர அண்ணாச்சாரியார், மிகப்பெரிய சிவாச்சாரியார், அவர்தான் கொடுத்தார் இல்லையா? அதனாலே அந்த மகளும் இந்த ஆபத்தை நிர்வகித்து அந்த மகளும் இந்த ஆபத்தை நிர்வகித்து அவதியோ தொலைகிற பசமை வளர்த்து கடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ முழுகடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ தம்மை செல்லவதில் உமக்கு நாட்களையோ கைவரிசைகளாகும் முருகப்பெருமான் உனக்கு உனக்கு மனமுடிக்கவில்லை என்ற நாரதன் அல்ல அப்படிங்கிறது சத்தியம். பைத்தியம் தான் முடிக்க போகுது. கந்த பெருமானி உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.